ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 19/9/2025 ஸ்வர்ணா SK 19க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்து நம்முடைய ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 773 ரிசல்ட். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 429773. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 032. ஃபுல் போர்டில் வந்து 302 032. அதுக்கு முந்தினட்டா 957 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 4D, அதோட ஏ போர்டோட நம்ம வந்து 0110 சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது. அதாவது நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 226லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா 514. நம்மளுக்கு தேவை 4D. ஸோ 4Dயில் இங்கே 4 இருக்குது, ஏ போர்டில் இங்கே 2 இருக்குது. இதோட நம்ம 0வையும் 1ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் இங்கே 0 இங்கே 1. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். இப்போ 0வோட எதை கூட்டினாலும் அதே தான் வரும். கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி. அப்போ இங்கே நம்மளுக்கு 4, இங்கே 2ஓட 1 கூட்டும்போது 3. அப்போ 4 அல்லது 3 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 3. இப்போ இந்த 226க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 405. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4D ஏ போர்டோட 0110 சொல்லிட்டு கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போ நம்ம 405க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 405 இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 748. நம்மளுக்கு இங்கே 4D ஏவாக இருக்குது, இங்கே ஏ போர்டில் 4 இருக்குது. அப்போ இதோட இந்த ட்ரா 10 ப்ளஸ் 1 இங்கே 0. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9. இங்கே 0ஓட 4 கூட்டினோம்னா 4. அப்போ 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 405க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 4. இப்போ இந்த 405க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 957. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. 01 ஃபார்மெட்டு பார்த்தாச்சு, 10 ஃபார்மெட்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 957 ஃபுல் போர்டில் வந்து 209957. நம்மளுக்கு இங்கே தேவை இங்கே 9, இங்கே நம்மளுக்கு 9. ரெண்டுலேயுமே 9 தான் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ளஸ் 01. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான். அப்போ 9. இங்கே 9ஓட 1 கூட்டினா 0. அப்போ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 957க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 957க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 032. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது, போர்டு மாறாமல். இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ 032க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 302 032. இங்கே நம்மளுக்கு 4Dயில் இருக்கிறது 2, இங்கே ஏ போர்டில் இருக்கிறது 0. இதோட நம்மளுக்கு ப்ளஸ் இந்த ட்ரா 10. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இங்கே 0ஓட 0 கூட்டினோம்னா 0. 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 032க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல்.
3 அல்லது 0. இப்போ இந்த 032க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. இந்த இடத்துல ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட். கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது, இந்த ட்ராவில் மட்டும் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் இங்கே நம்ம ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கொடுத்துருக்கோம். இந்த 773 தான் நம்மளுடைய போன வெள்ளிக்கிழமை ரிசல்ட். அது போன வெள்ளிக்கிழமை கிடையாது, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இப்போது இந்த வெள்ளிக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கை இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். 773 ஃபுல் போர்டில் வந்து 429 773. இதில் நம்மளுக்கு தேவை இங்கே நம்மளுக்கு 9, இங்கே நம்மளுக்கு 7. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 0, இங்கே வந்து 1. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 0 கூட்டினா 9 தான் வரும். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஃபார்மேட் படி தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே ஃபார்மேட் படி தான். இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 8. 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே 9 அல்லது 8 இருக்குது. ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா இதில் வந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வரல. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 8 8 9 9 9 8 8 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஏபி ஏசி கொடுத்துக்கிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணங்கிற பேரில் வருது. அதனால் ஒரு கிழமையும் ஒரு கம்பெனி பேரில் வச்சுறதுனால அந்தந்த கம்பெனி பேர் வச்சு டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.